Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு 10 கிச்சன் டிப் உங்களுக்கு டைமையும் இடத்தையும் ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா வீடியோ வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆயில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா பாஸ்கெட். அந்த பாஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ வந்து யூஸ் பண்ற பேப்பரா இருந்தாலும் சரி, துணியா இருந்தாலும் சரி, துணியை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்றதா இருந்தா வாஷ் பண்ணுவோம். அப்படி இல்லனா பேப்பரா இருந்தா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. சோ வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்ல உங்களுக்கு கிடைக்குது பாருங்க பேப்பர். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா ஆயில் ஏதாச்சும் கொட்டுனா கூட நீங்க அழகா தொடச்சிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆயில் கேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த மாதிரி சாக்ஸ் வந்து ஆயில் கேனுக்கு வந்து போட்டு வைக்கிற டிப் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சாக்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு grip கிடைக்கும். ஆயில் கேனை வந்து நம்ம பிடிச்சு தூக்கும்போது சறுக்காமல் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆயில் கேனில் இருந்து எண்ணெய் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லீக் ஆகிற ஆயில் எல்லாமே வந்து கீழே வராமல் அழகாக அந்த சாக்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். திரும்ப நம்ம ஒரு 1 வீக்கோ இல்லை 10 days கழித்து நம்ம வந்து திரும்ப அந்த சாக்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இதில் வந்து நான் பெப்பர் சால்ட் இது ரெண்டும் வைக்கிறேன். கூடவே வந்து சுகரும் டீ தூள் மட்டும் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சன் பக்கத்துலேயே அதாவது ஸ்டவ் பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் அடுப்பு பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. செகண்ட் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டியை நம்ம மளிகை அதாவது கடுகு மிளகு சீரகம் தவிர வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் அதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து கீழே போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி டப்பாவில் தானே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடமும் சேவ் ஆகும். அதே டைமில் சமையலும் வந்து டக்குன்னு உங்களால் முடிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிப்பு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பொருளாக வந்து போய் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரேடியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கண்டிப்பாக 1க்கு 2, 3 அப்படின்னே நம்ம அதிகமாகவே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சிலாம் சேர்த்து வைக்கும்போது நீங்கள் டீக்கு சப்போஸ் வந்து இஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் இஞ்சியை மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் டீக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சப்பாத்தி அந்த மாதிரிலாம் செய்யும்போது எப்படியும் 1-2 சப்பாத்தி நமக்கு மீதி ஆகும். ஸோ ஒரு சிலர் வந்து அதை வச்சு காலையில் வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாத்தையும் சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மொறுன்னு இருக்க பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காய வச்சு எடுத்த சப்பாத்தியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கோதுமை மாவில் தானே நம்ம சப்பாத்தி செய்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி மீதமாகிற சப்பாத்தியை நீங்கள் இந்த மாதிரி வத்தல் மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை வந்து கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். மீதமாகிற இடியாப்பத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படுற டைமில் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல மொறுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி மீதி ஆகிற இடியாப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வீணாக்காமல் இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டு அது வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டு பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற வத்தல் மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு கிச்சனில் இந்த டிப்பு யூஸ் ஆகுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சன்னாலாம் நம்ம வந்து சில சமயங்களில் திடீர்னு நம்ம சன்னா மசாலா பண்ணணும், ஒரு கிரேவி பண்ணணும், ஒரு சுண்டல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சன்னா ஊற வைக்கும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நினைக்கிற டைமுக்கு நம்ம அந்த 1 வீக்குக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து ரொம்ப நாளுக்கு தாங்காது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருட்களை வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. 6வது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணியும் சேம் அதே ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா இதை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியோடு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் 1 வீக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்டல், கிரேவி எது வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து தோணாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம சுண்டலோ எதாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துட முடியும். 7th டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரி பன்னு, ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல, வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். பன்னு, ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் காற்று போயிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து அதுக்கு போயிடும். ஸோ அது வந்து அதே மாதிரி சாஃப்ட்னஸோட எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பன்னு எல்லாத்தையும் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி பக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் காற்று போகாது. அப்புறம் அந்த கவரை வந்து இந்த மாதிரி மடிங்க. இந்த மாதிரி ஏன் மடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து சுத்தமாக உள்ளே போகவே போகாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம துணிக்கு போடுற கிளிப்பு வந்து எடுத்து அதில் மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா சுத்தமாகவே காற்று போகாது. உங்களுக்கு வந்து அந்த பன்னு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த சின்னதாக தட்டையும் இருக்குது பாருங்கள், அந்த கவரையும் நான் அப்படி தான் க்ளோஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு காற்று போகவே போகாது. இப்போ நம்ம எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதில் வந்து வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். இது வந்து குழந்தைங்க வந்து தேடும்போது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். 8th டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த கொத்தமல்லி எல்லாமே வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும், அதாவது வாடி போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சுருங்க. அந்த வேர் வந்து நல்லா தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் அந்த சைட் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மட்டும் மாற்றி விட்டுருங்க. அப்படியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொத்தமல்லி இப்படியே இருந்தால் மற்ற பொருட்களில் வந்து கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சுத்தமாக அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து வெளியில் வரவே வராது. நான் அந்த கவர் பாருங்கள், அந்த டம்ளர் எண்டு வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி ஒரு 15 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே சமயத்தில் சாம்பார் வந்து டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பார்லேயே நம்ம இன்னொரு டிப்பும் பார்க்கலாம். டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்பு. காய் வந்து சாம்பாருக்கு வேக வைக்கும்போது ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டுட்டு அதில் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பருப்பும் காயும் வந்து ஒரே டைமில் வெந்துடும். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸு, கிச்சன் க்ளீனிங் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு டிப் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.